ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிசிபேளை பாத் கர்நாடகா ஸ்டைல். அதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பட்டாணி, சவ், மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், தனியா, பட்டை, ஜீரகம், கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, கடுகு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, எலுமிச்சப்பழம் சாறு, எண்ணெய், சாதம் ஒரு பவுல், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முதல்ல நம்ம பிசிபேளை பாத்ன்றது ஆக்சுவலி சாம்பார் சாதம் மாதிரி பண்ணுறாங்க. சாம்பார் சாதம் பண்ணிவிட்டு அதில் சாப்பாடு மிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு தனியாக மசாலா முதல்ல ரெடி பண்ணிக்கணும். மசாலாவுக்கு இப்போ நம்ம சிலதெல்லாம் ஃப்ரை பண்ணணும். ஸோ முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இல்லை எண்ணெய் போடக்கூடாது. மசாலா ஃப்ரை பண்ணும்போது நம்ம எண்ணெய் தேவையில்லை. ஸோ முதல்ல இதில் என்ன போடணுன்னா நம்மளுக்கு தோரம்பருப்பு. ஸோ தோரம்பருப்பு ஜஸ்ட்டு ஒரு கை அளவுக்கு நம்ம போடணும். மசாலா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம். அதே அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் அது வதங்கினப்புறம் அப்புறமா தனியா ஆட் பண்ணிக்கலாம். இதில் டிஃப்ரெண்ட்டே இந்த மசாலா தான். நம்ம சாம்பார் சாதத்துக்கு புளி எல்லாமே நம்ம போடுறோம். இதில் புளி எல்லாம் போட தேவையில்லை. இது ஆக்சுவலான கர்நாடகா ஸ்டைல் பிசிபேளை பாத் இது. ஸோ தனியாவும் அதே ஈக்குவலாக போட்டுக்கணும். அந்த பருப்புக்கு ஈக்குவலாக ஒரு தனியா போட்டுன்னு இருக்கேன். இதை கூட பட்டை போடணும். ஸோ பட்டை ரொம்ப ஃபுல்லாக பெருசாக எடுத்துக்க வேண்டாம், நீங்கள் சின்னதாக எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இது போதும். ஒரு பீஸ் மட்டும் போடுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடுறோம். இப்போ சிம்மில் வச்சிடலாம். காஞ்ச மிளகா ஒரு 4-5-6 வேலையை வச்சுருக்காங்க. ஸோ இதை போட்டுக்கலாம். நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு தனியா. இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ அடுத்தது நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரைஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். ஸோ இதில் அகலமானது வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான். இப்போ இதில் ஒரு கப்பு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன் நான். ஸோ இதில் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள். தோரம்பருப்பு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு. ஸோ இன்னும் என்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் போட்டுக்கிறீங்களோ அதை போட்டுக்கலாம். ஆனால் இது ஆல்ரெடி ப்ரெஷர் குக்கர் பண்ணி தனியாக வச்சுக்கணும். இதை நம்ம இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம தாளிச்சிடலாம். கடுகு போட்டுக்கிறேன். இந்த கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வேர்க்கடலை நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். வேர்க்கடலையும் போட்டாச்சு. அடுத்தது பிசிபேளை பாத்துக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் போடணும். ஸோ இந்த சின்ன வெங்காயம் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை தாளிக்கும் போது போட்டுடுங்க. சின்ன வெங்காயம் நீங்கள் ஒரு பவுல் அவ்வளோக்கு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 2 பவுல் கூட போட்டுக்கலாம் இதில் சின்ன வெங்காயம். அடுத்தது இது பச்சை பட்டாணின்றதுனால நான் இதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போவே இந்த சூட்லேயே வெந்துடும். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கணும். இந்த பாருங்கள், இது சின்ன ஸ்பூன்ன்றதுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். ஸோ இது பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, தோரம்பருப்பு, மஞ்சத்தூள் போட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இதை வேக வச்சு எடுத்தப்புறம் தான் இப்போ தாளிச்சப்புறம் இதை எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் பருப்பு மசையணும் எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. பருப்பு போடுறதுனால நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ அடுத்தது தக்காளி நம்ம எடுத்துனோம். தக்காளி பேஸ்ட்டாக போட்டுக்கணும். நம்ம இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு ஒரு 4-5 தக்காளி எடுத்துக்கணும். ஸோ 4-5 தக்காளி எடுத்துகிட்டு பச்சையாகவே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். மிக்சியில் அடித்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட்டு தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இது பாயில் ஆகட்டும். 1 நிமிஷம் பாயில் ஆகட்டும். இது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம மசாலா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது பொடி பண்ணிக்கலாம் நம்ம.
இந்த மசாலாவை வந்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலாவை வந்து இப்போ ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். உள்ளே வந்து தனியாலாம் அப்படி இப்படியே இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி கலரிட்டு திருப்பி வந்து ஒரு கொஞ்சம் அடிச்சுக்கலாம். இந்த மசாலா வந்து புளியோதரை பவுடர் அடிக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி குறை தான் அடிக்கணும். ரொம்ப நைஸாக வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கொரப்பாக இருந்தால் போதுங்க. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுவும் கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பவுல் ரைஸ் போட்டிங்கன்னா போதும். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த பார்த்திங்கன்னா இது வந்து ரைஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி குக் பண்ணி. எப்போவுமே பருப்பு காய்கறி இதெல்லாமே வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ பருப்பு சாப்பாடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சது போட்டாச்சு. நம்ம வந்து சாப்பாடும் வந்து செஞ்சு வச்சது அதுவும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம மசாலா போடணும். ஸோ மசாலா வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா 1 2 ஒரு 4 ஸ்பூன் போடுற இதுக்கு. இந்த மசாலா நீங்கள் எடுத்து வச்சுட்டு அடுத்த தடவை பண்ணும்போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போடுறோம் டேஸ்ட்டுக்கு. சால்ட் வந்து இதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு சால்ட்டு நான் போட்டுடுறேன். நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடி ஆட் பண்ணிட்டோம். சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் தூள் கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ வந்து கொஞ்சம் சாம்பார் தூள் பொடி இருக்கும் இல்லையா வீட்டில், அந்த சாம்பார் பொடி கொஞ்சம் வந்து டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலரியாச்சு. இப்போ இது கொஞ்சம் பாயில் ஆகணும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். அப்படியே ஆல்ரெடி எல்லாம் வெந்திருக்கு. ஆனால் எல்லா மசாலா இது எல்லாமே வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் பாயில் ஆகணும். இது நீங்கள் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறதுனாலும் வேக வைக்கலாம். ஆனால் அப்பப்போ கலரி விட்டோன்னா அடி பிடிக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி இது வேகணும். இது பாருங்கள் கொதி வருது பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கேன் நான். ஸோ எதுக்கு வேக வைக்கிறோன்னா அந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு போகிறதுக்காக நம்ம வேக வைக்கிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே. நம்ம டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எவ்வளோ வேணுமோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நெய் போட்டு நல்லா கலரிடலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு புளிப்புக்காக நம்மளுக்கு வந்து இதெல்லாம் லெமன் வந்து நம்ம வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் நான். இந்த லெமன் சாறு வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிசிபெலாபாத்னால இந்த மாதிரி தான் கொழப்பாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸு துவரம்பருப்பு எல்லாமே வெந்திருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு கூட. நீங்கள் வெஜிடபிள்ஸ் இன்னும் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் முடிஞ்சிடுச்சு. ஸோ பிசிபெலாபாத் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிருக்கேன். ஸோ இதை பாருங்கள், கொத்தமல்லி தூவிட்டோம். சூப்பரான பிசிபெலாபாத் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.